அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாறுகளில் ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் மிக மிக அரும்பாடுபட்டவர்கள், கடினமாக உழைத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை மூலதனமாக அர்ப்பணித்து உழைத்தவர்கள் யார் என்று கேட்டால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உத்தம சத்திய சஹாபாக்கள் தான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாற்று நிகழ்வு இருக்க, அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளவும், நம்முடைய இறையச்சத்தை வளர்த்து கொள்ளவும், ஈமானிய உறுதியோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தினுடைய யாருடைய வரலாறுகளை படித்தாலும் நமக்கு சரியான ஒரு புத்துணர்வு கிடைக்காது. சஹாபாக்குடைய வரலாறுகளை நம்ம தேடி படிக்கும் பொழுது அவர்களை போன்று நாமளும் இந்த உலகத்தில் ஈமானிய உணர்வோடு இறையச்சத்தோடு வாழ முடியும். எப்படியெல்லாம் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நடைமுறையில் பல மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வராங்களே, இவர்களை போன்று தான் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களை விட, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக போர்க்குடி தூக்குபவர்களை விட ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் யாருன்னு கேட்டால் சஹாபாக்கள் தான். அப்போ அந்த சஹாபாக்கள்லாம் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க, அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாம் எப்படி ஈர்த்து எடுத்தது, அவர்கள் எப்படி வார்த்து எடுத்தது என்ற அந்த வரலாற்று சுருக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அந்த வகையில் நாம் இன்னைக்கு யாரை தேர்வு செய்து பேச இருக்கிறோம்னா, இந்த அம்ரு இப்னு ஜமுஹ் என்ற ஒரு சஹாபியுடைய வரலாறை பற்றி நம்ம இங்கே பேச இருக்கிறோம். அவருடைய வரலாறுன்னு சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு. சிலை வணக்கத்தில் அந்த சிலை விக்கிரகணத்தை வணங்கக்கூடியதில் ரொம்ப உறுதியான ஆளாக இருந்திருக்கிறார். இவர் வீட்டை விட்டு வெளியே எப்போ போனாலும் அந்த சிலையிட்ட போய் வணக்கம் போட்டுட்டு தான் வெளியே போவார். அதனுடைய கலந்துரையாடல் செய்யாமல், அதை கும்பிடாமல் அவர் என்ன செய்ய மாட்டார், வெளியே போக மாட்டார். அந்த அளவுக்கு சிலையின் மீது ஒரு பாசமுள்ள ஒரு ஆள். ஆனால் இவர் இஸ்லாத்தை ஏற்ற வயசை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இவர் இஸ்லாத்தை எப்போ ஏற்றுக்கொள்கிறாருன்னா கிட்டத்தட்ட 60 வயசில் ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய மனைவி பிள்ளைங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து போர்க்களத்தில் பங்கு பெற்ற பிறகு கூட இவர் இஸ்லாத்துக்கு உள்ள வராமல் தான் இருந்தார். எந்த அளவுக்குன்னா இவருடைய பிள்ளைங்க கூட இஸ்லாத்தை தழுவி வந்துட்டாங்க, இவர் இஸ்லாத்துக்குள்ள வரல. அந்த அளவுக்கு ஒரு இணை வைப்பில் ரொம்ப கடும்பக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்போ அதே சமயத்தில் பிள்ளைகளை ஒரு வீரராக இவர் வளர்த்து எடுத்திருக்கிறார். அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இவர் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு முன்பாகவே இவருடைய பிள்ளைகளாக இருந்த முஆது, முஅவ்வது, ஹல்லாத் என்ற சிறுவர்கள் ரசூலுல்லாஹி சங்காலத்திலேயே பத்ரு போரில் பங்கெடுத்தவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், பத்ரு போரில் அபூஜஹலை கொலை செய்தவர் 2 சின்ன பிள்ளைங்கன்ட்டு. அந்த 2 சின்ன பிள்ளைங்க யாரும் கிடையாது, இந்த அம்ரு இப்னு ஜமுஹுடைய பிள்ளை தான். முஆது, முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பிள்ளைங்க தான் அபூஜஹலை பத்ரு களத்தில் கொலை செய்கிறாங்க. தந்தை இணை வைப்பு கொள்கையில் இருந்தாலும் பிள்ளைகள் இஸ்லாத்துக்காண்டி தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவராக சின்ன பிள்ளைகளே அந்த பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த சஹாபி தான் அம்ரு என்ற சஹாபி. ஆனால் இவர் இஸ்லாத்தை தழுவது என்னவோ 60 வயசுக்கு மேலே. இவர் சிலை வணக்கத்தின் மீது ரொம்ப பிடிப்புணர்வாக இருந்தவர் இல்லையா? அப்போ பிள்ளைகள்லாம் முடிவு செய்கிறாங்க, நம்ம தகப்பனுக்கு நல்ல பாடம் புகட்டணும், அவருக்கு இஸ்லாத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்று முடிவு கட்டி இந்த முஆது, முஅவ்வித், முஆது பின் ஜபல் என்ற சஹாபியை சேர்ந்து கொண்டு தகப்பனார் வணங்கக்கூடிய மனாத்து சிலையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க. ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்திருந்த தகப்பனார் வீட்டுக்குள்ள பார்க்குறாரு, அவர் வணங்கிய மனாபு சிலை குப்பை தொட்டியில் கிடக்குது. யாரா நம்ம தெய்வத்துக்கு இந்த நிலையை உண்டாக்குனான்னு சொல்லி கோவப்பட்டு சிலையை எடுத்து குளிப்பாட்டி அத்தரை பூசி திரும்ப வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டார். மறுநாளும் பிள்ளைங்க போய் என்ன செய்கிறாங்க, அந்த சிலையை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு வந்துட்டாங்க. இது போல் 1-2 முறை நடக்குது அன்புக்குரிய சகோதரர்களை. இறுதியாக அவர் கோவப்பட்டு அந்த சிலையை கொண்டு வச்சு அதோடைய கழுத்தில் ஒரு வாழை தொங்க விடுறாரு. ஏ மனாபே, உன்னை இது போல் யாராவது குப்பை தொட்டியில் தூக்கி வீசினா உங்ககிட்ட இருக்க அந்த வாள் எடுத்து அவங்கள ஒரே வெட்டிடு என்று சொல்லிவிட்டு அந்த சிலையின் பக்கத்தில் வாளை வைத்து விட்டு அவர் போயிட்டார். திரும்ப வராங்க இந்த சஹாபாக்கள், அந்த சிலையை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டாங்க. எப்படி போடுறாங்க, அந்த சிலையோடு சேர்த்து நாயையும் கட்டி கிணத்துல போட்டுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு, சிலையை காணும். திரும்ப கோபம் முற்று அங்கங்கே தேடி பார்க்குறாரு, எங்கே கிடைக்கல. கடைசியில் கிணத்துல போய் எட்டி பார்த்தா நாயோடு சேர்ந்து அந்த சிலையும் மனாப் என்ற சிலையும் கிடக்கு. அப்போ கேட்குறாரு, நீ தெய்வமாக இருந்திருந்தால் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை நீ வெட்டி வீழ்த்திருக்க வேண்டாமா, நீ எல்லாம் தெய்வமா என்று அந்த சிலையை கடித்து கொண்டவராக இவ்வளோ காலம் நம்ம வழிகேட்டில் இருந்திருக்கிறோம். பேச தெரியாத, பார்க்க தெரியாத, பிடிக்க தெரியாத, எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு கல்லை போய் நம்ம வணங்கியிருக்கிறோமே என்று அவர் அறிவு பிறந்து அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சிலையுடைய இயலாமையை கண்டு இறுதியில் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வரார்.
இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அதை தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கக்கூடிய கால் இருக்கிறதா. வலஹும் ஐதிய பிதிஷூன பிஹா, அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய கை இருக்கிறதா. வலஹும் ஆயினுன் யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண் இருக்கிறதா. வலஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு கேட்கக்கூடிய காது இருக்கிறதா. குலித்து ஷுரகாக்கும், உங்களுடைய கூட்டாளி தெய்வங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். சும்மக்கீதூனி ஃபலா துந்திரூன், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், அவகாசம் கொடுக்காதீங்க என்று நபியே அந்த மக்களிடத்தில் சொல்லும். எந்த சிலையை அந்த மக்கள் வணங்குறாங்களோ அந்த மக்களிடத்தில் சொல்லும், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்க, உங்கள் தெய்வங்களெல்லாம் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு எதிராக சதி செய்யுங்க, என்னை எதையாச்சும் செய்யுங்க என்று அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்க நபியே. அந்த சிலையால் கண்டிப்பாக உங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அது வெறும் கற்சிலை தான், அதற்கு எந்த பலமும் எந்த ஆற்றலும் எந்த வலிமையும் கிடையாது, அது வெறும் கல் என்பதை அந்த சஹாபி புரிந்து கொண்டார். தன்னுடைய அறியாமையிலிருந்து வெளியே உண்மையான மார்க்கமான இஸ்லாத்தை தழுவி கொண்டு பிறகு அவரும் ஒரு வீரராக, ஒரு ஷஹீதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தியாகியாக வாழ்ந்து மரணித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்ம மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. விக்கிரகணத்தை வணங்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் கற்சிலையை கடவுளாக நம்பக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தான் வணங்க வேண்டும், அவன் அல்லாத வேறு எந்த சக்தியும் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கை இந்த மக்களுக்கு பறைசாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருப்பதால், எப்படி சஹாபாக்கள் அசத்தியத்தை விளங்கி சத்தியத்தின் பக்கம் வந்தார்களோ அதுபோல இந்த அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம் மீது சுமத்தப்பட்டிருப்பதால் நாம் அனைவரும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சஹாபியோடைய வரலாறோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.